சும்மா அந்த கமாண்ட் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நான் அதுக்கு பதில் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், பப்ளிக்கு கிடையாது. ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். வாழ்க்கையில் வந்து யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு நண்பர் வந்து பதில் கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கான எதிர்ப்பு வீடியோவோ இல்லை அவருக்கு பதில் சொல்றதுக்காக அந்த வீடியோ நான் போடலை. இந்த வீடியோ நான் எதுக்காக போறேன்னா, என்ன பிடிச்சவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். அவர் பார்க்குற பார்வைக்கும் நான் பார்த்த பார்வைக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவர் நினைக்கிறாரு பணக்காரங்க லேட்டாக இருந்திருக்கிறாங்கன்னு. நான் கிட்டத்தட்ட விமானத்தில் வந்து வாரத்தில் 2-3 டைம் விமானத்தில் பயணம் பண்ணுறோம். 4:30 மணிலேருந்து 6 மணி 6:30க்குள்ள நான் விமானத்தில் பயணம் பண்ணும்போது அத்தனை விமானத்திலையும் தொழிலதிபர்கள்லேருந்து, அரசியல்வாதிகள்லேருந்து, சினிமா ஆக்டர்ஸ்லேருந்து அச்சீவ் பண்ண அத்தனை பேர் காலையில் அவ்வளோ சீக்கிரம் ஏர்போர்ட் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர் வந்து நிறைய பேர் பழக்கம் எனக்கு அதில் ஒரு 2-3 பேர் காலையில் 5 மணிக்கெலாம் குட் மார்னிங் மெசேஜ் போடுவாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து சொன்னாங்க, கோயம்பேடில் வந்து மார்க்கெட்டில் போய் சீக்கிரமாக வந்து மூட்டை தூக்குறவங்க பெரிய ஆளாக இருக்காங்களா அப்படின்னு. மூட்டை தூக்குறவங்க நான் யாரையும் குறையா சொல்லலை. மூட்டை தூக்குறவங்க வந்து தூங்கி எந்திரிச்சு அப்படியே கூட வந்து மூட்டை தூக்கிப்பாங்க. ஆனால் அந்த மூட்டை தூக்குறவங்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, அவங்க அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அவங்க ப்ரேயர் பண்ணி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் கடைக்கு வந்திருப்பாங்க. அப்போது வாழ்க்கையில் பெருசாக வந்து அவங்க அத்தனை பேருமே காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறவங்க தான். இன்னொன்று சொன்னாங்க, பால்காரங்களாம் வந்து பால் போட்டவங்களாம் பெரிய ஆளாக இருக்காங்களா அப்படின்னு. நீங்கள் பார்த்த பால்கார் வேறு, நான் பார்த்த பால்கார் வேறு. நான் பார்க்குற பால்கார் யாருன்னா, நானே ஒரு பால்காரன் தான். நான் வந்து காலையில் 6:30 மணிக்கு எங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் பால் ஊற்றிட்டு வந்து தான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கேன். நீங்கள் பார்த்த பார்வைக்கும் நான் பார்த்த பார்வைக்கும் வித்தியாசம். நான் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, யாராக இருந்தாலும் நான் பார்க்குறவங்க எல்லாருமே பாசிட்டிவாக யாரெல்லாம் வளர்ந்துருக்காங்க அவங்கள பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்குறவங்க பார்வையெல்லாம் வேறையாக இருக்கலாம். இன்னொன்று, என்ன பிடிச்சவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன்.